வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எப்பவும் போல இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம பேச போற ராசி மீன ராசி. மீன ராசி 20 ஆண்டுகள் சுக்கிர திசை, எதிரிகளை எகிரி அடிக்கும் மீனராசி, சரித்திரம் படைக்கும் மீனராசி. இதுதான் டைட்டில். மீனராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள் வரும். பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம், ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திரம், அதாவது குரு சனி புதன் இவர்களுடைய நட்சத்திரம் குருவுடைய வீட்டில். இதுல சுக்கிர திசை என்பது எப்ப வரும்? இந்த புதனுடைய நட்சத்திரம், அந்த புதன் திசை முடிந்த பிறகு, கேது திசை முடிந்த பிறகு சுக்கிர திசை வரும். சராசரியாக ஒருத்தர் பூரட்டாதி நட்சத்திர சாரத்துல பிறக்கிறாருன்னா சராசரியா ஒரு 4 வருஷம் அவர்களுக்கு குரு திசை என்பது நடக்கும். அதற்கு பிறகு 19 வருஷம் சனி திசை என்பது நடக்கும். அதற்கு பிறகு புதன் திசை ஒரு 16 வருஷம், 16, 19, 35, 39, 39, 40 வயசுக்கு மேல கேது திசை. சராசரியா 48 வயசுல அவர்களுக்கு சுக்கிர திசை என்பது ஆரம்பிக்கும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவர்களுக்கு மட்டும்தான். இதுவே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னு சொன்னா 1, 2, 3 பாதங்கள் ஏத்தா மாதிரி வருஷங்கள் மாறும். கிட்டத்தட்ட 20 வயசுல இருந்து 15 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள, 47 வயசுக்குள்ள இவர்களுக்கு சுக்கிர திசையானது ஆரம்பிக்கும். இந்த பீரியடு, இந்த 15லேருந்து 45 தான் லைஃப். 15க்கு முன்னாடி குழந்தை பருவம், 45, 50க்கு அப்புறமா முதுமை பருவம். இந்த மெயினான ஏரியா இது 15லேருந்து 50 வரைக்கும் ஆக்டிவா இருக்கக்கூடிய பீரியட். 55 கூட சேர்த்துக்குவாங்க. ஆக இந்த ஏஜ்ல வரக்கூடிய சுக்கிர திசையானது இவர்களுக்கு 20 ஆண்டுகள் வருது. இவர்களுக்கு மீன ராசிக்கு சுக்கிர திசை என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெறுவார். பர்மனண்டா சுக்கிரன் எங்க உச்சம் பெறுவார்? மீன ராசியில. மீன ராசியில உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய திசையை நடத்தும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திர சாரத்தை வாங்கி திசையை நடத்தும் பொழுது அவ்வளவாக பலன்களை தருவதில்லை. அதுவே உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் சுக்கிரன் திசையை நடத்தும் பொழுது பின்னி எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்னா, முக்கியமா நம்ம இங்க 2 துறைகளை எடுக்க வேண்டும். நீங்க சினிமா துறையில் இருக்கிறீங்களா, மீடியா துறையில் பணியாற்றுகிறீர்களா, இல்ல ஜேர்னலிசம்ல நியூஸ் சேனல்ஸ்ல ஒர்க் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. மீனராசியில சுக்கிரன், மீனராசியில பிறக்கிறவர்களுக்கு சுக்கிர திசை வரும் பொழுது 20 ஆண்டு அதிகப்படியான வருஷங்கள் திசையை நடத்துவது சுபகிரகமான சுக்கிரன். சுக்கிரன் என்ன செய்வார் அந்த 20 வருஷத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, சராசரியா ஒருத்தருக்கு 17 வயசுல சுக்கிர திசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. ஒருவேளை நீங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுல உங்களுக்கு திசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது முதல் ஆரம்பிக்கலாம். எந்த நட்சத்திர பாதத்துல பிறக்கிறீங்கன்றத பொறுத்து, உங்க தசா இருப்பை பொறுத்து சுக்கிர திசை முன்னாடியோ பின்னாடியோ ஆரம்பிக்கும். அப்ப ஒரு தோராயமா 17 வயசுல திசை ஆரம்பிக்குதுன்னா, சுக்கிரன் காமத்திற்கு காரகத்துவம், கல்யாணத்திற்கு காரகன். சுக்கிரன் அதிர்ஷ்டம், காஸ்மெட்டிக்ஸ், போதை வஸ்துக்கள், நிறைய உடம்புல சென்ட் போட்டு, பர்ஃப்யூம், ஆடை அலங்காரம், ஆடம்பரம், இது எல்லாத்துக்கும், கலை, கல்வி, அப்புறம் இயல், இசை, நாடகம், 64 கலைகள் எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவம். மனித உணர்ச்சிக்கு ஈர்ப்பு, ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு சொல்றோம், இன்ஃபாக்சுவேஷன், லவ், மேரேஜ், செக்ஸ், இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகத்துவம். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த 17 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள, 17 வயசுல ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ, சரியான வாழ்க்கை துணையை, நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யுமாறு உங்களுக்கு அந்த மாதிரியான யோகத்தை கொடுப்பார். ஆஃப் த ஜாப் முடிஞ்சதா,
சரியான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டாலே லைஃப்ல பாதி விஷயத்துக்கு மேல சரியா வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் லக்கு கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு வித்துட்டு இருக்கார் ஒருத்தர், பிளாஸ்டிக் சாமான்கள்லாம் கொண்டு போய் மிகப்பெரிய ஷோரூம், அதாவது செயின் அவுட்லெட்ஸ் சொல்ற மாதிரி அவருடைய வாழ்க்கையில மெட்ராஸ்லயே பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு 30 பிரான்ச் ஓபன் பண்ற அளவுக்கு பண்ணுவார். இது எந்தெந்த சினாரியோல பண்ணுவார் அதை பத்தி பார்ப்போம். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கும் பொழுது இந்த பலனை செய்வார், அவர் திசையை நடத்தும் பொழுது. அடுத்த சினாரியோ நம்பர் 2, சுக்கிரன் உங்களுடைய 8ஆம் இடத்தில் ஆட்சி செய்யும் பொழுது, அதாவது துலாம் ராசியில் மூலத்திரிகோணம் அடைந்து ஆட்சி செய்யும் பொழுது, அந்த வீட்டில் சுவாதி நட்சத்திர சாரத்தில் ஆட்சி செய்யும் பொழுது, ராகுவுடைய சாரத்தில் ஆட்சி செய்யும் பொழுது, அந்த சுக்கிர திசை வரும்போது வெளிநாட்டு சம்பந்தத்தை ஏற்படுத்துவார். 20 ஆண்டுகளுக்குள்ள சாதாரணமா தஞ்சம் உழைக்க போன இடத்துல நம்ம பல பேரை பார்க்கிறோம். டெம்பரரி ஜாபுக்காக ஒருத்தர் அப்ராடுக்கு போவார், ரொம்ப மீக்ரே சேலரியில அந்த ஊர்லயே சம்பாதிச்சு உழைச்சு வேலை கத்துக்கிட்டு சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பாஸ்போர்ட் வாங்கி மிகப்பெரிய ஒரு அசோசியேஷனுக்கெல்லாம் பிரசிடென்ட் ஆனவர்கள்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். அந்த ஊர்ல எம்பி ஆனவங்கலாம் கூட நம்ம பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இந்த சுக்கிர திசையில 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய திசையில அந்த மீனராசிக்காரர் இருந்திருப்பார். இது சினாரியோ நம்பர் 2. 8ஆம் இடத்துல துலாம் ராசியில சுவாதி நட்சத்திர சாரத்துல உங்களோட சுக்கிரன் இருக்கணும். சினாரியோ நம்பர் 3, இந்த நீங்க உங்களுடைய மீனராசிக்காரர், நீங்க சுக்கிர தசை உங்களுக்கு நடக்குது. அந்த சுக்கிரன் உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில பூராட நட்சத்திரம் சுயசாரத்தில் இருக்க வேண்டும். 3 அமைப்பு சொன்னோம். 1, உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கணும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில ஆட்சி பெற்று சுவாதி நட்சத்திர சாரத்தில் இருக்கணும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில பூராட நட்சத்திர சாரத்தில் இருக்கணும். இப்படி இந்த சினாரியோ 1, 2, 3 இதுல இருக்கும் பொழுது அந்த சுக்கிர திசையானது சாதாரண பிறப்புல பிறந்த ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவிற்கு கோடீஸ்வரனாக, மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவனாக, சமுதாயத்தில் மதிப்பு தக்கவனாக, செல்வந்தனாக, சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகங்களை பெற்றவனாக மாற்றி அமைக்கிறார் என்பதுதான் சத்தியமான உண்மை. உங்களுடைய மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல அப்படிப்பட்ட யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசலாம். உங்களுக்கான பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் வீடியோல உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.